நண்பர்களே, இன்றைய இந்த சந்திப்பு நிகழ்ச்சியிலே முக்கியமாக இலங்கையில் வடக்கு மாகாண சபை தேர்தல் எப்பொழுது நடைபெறப் போகிறது என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது. அதற்கான முதலமைச்சர் வேட்பாளர்கள் தொடர்பான ஒரு விஷயமும் தற்பொழுது அடிக்கடி பேசப்பட்டு வருகின்ற ஒரு விஷயம். இதுல டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் இதுல பங்கேற்பாரா இல்லையா என்பது ஒரு பெரும் கேள்வி. ஆனால் அவர் பங்கேற்பார் என்ற ஒரு விஷயத்தை சமிகையாக தற்பொழுது தெரிவித்திருக்கின்றார். அடுத்தது தமிழ்நாட்டுக்கு அவர் சென்று விட்டு வந்ததன் பிறகு மிக பெரும் சர்ச்சை அவரை சுற்றி சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இது தொடர்பாக வடக்கு மாகாண சபை தேர்தல் மற்றும் அர்ஜுனா ராமநாதனுடைய இந்த நிலவரங்கள் மற்றும் பார்லிமெண்ட்ல அவர் பேசின பேச்சுக்கள் தொடர்பாக இன்று நாம் பேச இருக்கின்றோம். தாஹா இன்ஸ்டின் எங்களோடு இருக்கின்றார், ஊடக இணைப்பாளர், அரசியல் ஆர்வலர். தாஹா, முதல்ல என்ன விஷயம் என்றால், இப்பொழுது வடக்கு மாகாண சபை தேர்தல் நடைபெற போகிறதா, எப்பொழுது நடைபெற போகிறது, அதற்கான எதிர்ப்பு கூறல் ஏதாவது தென்படுகிறதா? 2027ஆம் ஆண்டு அளவிலே நடுப்பாதியிலே 2027ஆம் ஆண்டு நடுப்பாதி அளவிலே அநேகமாக மாகாண சபை தேர்தல் ஒன்று நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. அரசாங்க தரப்பிலிருந்து அது மாகாண சபை தேர்தல் ஒன்றை எதிர்பார்க்கின்றார்கள் தமிழ் சமூகம். குறிப்பாக மாகாண சபை என்பதை தமிழ் சமூகத்திற்காகத்தான் 13வது திருத்தச் சட்டத்தின் ஊடாகத்தான் இது கொண்டு வரப்படுகிறது. எனவே வடக்கு கிழக்கில் உள்ளவர்களுக்கு அவர்களுடைய தேவை கருதியே மாகாண சபை தேர்தல் வைக்கப்படுவது அது இவ்வளவு காலம் கிட்டத்தட்ட 18 வருடம் அது கழிந்திருக்குது. வைக்காமல் கடத்தி விட்டார்கள் கடந்த அரசாங்கத்தில். நினைக்கிறேன் அது இந்திய அரசாங்கம் ஐபிகேஎஃப் வந்திருந்த நேரம் தொடர்ந்து 2 தடவை இருந்து அதற்கு பிற்பாடு மாகாண சபை வைக்கப்படவில்லை. அது ஏதோ ஒரு காரணத்தை கொண்டு தட்டி கழித்து வந்திருக்கிறார்கள் கடந்த அரசாங்கம். ஆனால் இந்த அரசாங்கத்திலே மாகாண சபை தேர்தல் வைப்பதற்கான சகல விடயங்களும் முன்னெடுக்கப்படுகின்றது. இதுல ஒரு சுவாரஸ்யமான விடயம் என்னவென்றால், தமிழ் தரப்பு மாகாண சபை தேர்தலை கேட்பதை விட இப்போது இங்க இருக்கக்கூடிய ஏனைய சிங்கள தோற்று போயிருக்கக்கூடிய அல்லது அனாதையாக இருக்கக்கூடிய சிங்கள பெரும்பான்மை கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் இப்போது எங்களுக்கு மாகாண சபை தேர்தலை தாருங்கள் என்றதை கேட்கின்றால் ஒரு பல பரீட்சை செய்வதற்காக. பல பரீட்சை செய்வதுதான் அவருடைய நோக்கம். அதாவது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எங்களுடைய அரசாங்கத்துக்கு இப்போது செல்வாக்கு இழந்திருக்கிறோம் என்ற அடிப்படையில் அவர் சிந்திக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே தமிழ் சமூகம் வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடியவர்கள் மாகாண சபையை தாருங்கள் என்று கேட்பதை விட அதிகமாக சிங்கள எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய சிங்கள கட்சிகள் தான் இப்போது கேட்டு வருகின்றார்கள். ஆனால் மாகாண சபை தேர்தலில் வைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டு சொல்லப்படுகின்றது அரசாங்க தரப்பிலிருந்து. எதிர்வரும் ஆண்டு 2027ஆம் ஆண்டு நடுப்பகுதியிலே அநேகமாக மாகாண சபை தேர்தல் வைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். இப்ப வடக்கு மாகாண சபை தேர்தலில் ஏன் இவ்வளவு இழுத்தடிப்பு நடக்குது? நிச்சயமாக என்பிபி தோல்வி அடையக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது என்று பயப்படுதா? என்பிபி அரசாங்கம் நாங்கள் ஜனாதிபதி தேர்தலுக்கு முகம் கொடுக்கின்ற நேரம் யாருமே எதிர்பார்க்கவில்லை எங்களுக்கு ஜனாதிபதி தேர்தலிலே வெற்றி பெறுவோம் என்று. அதற்கு பிற்பாடும் எதிர்த்தரப்பினர் சொல்லி வந்த விடயம்தான் எங்களுடைய பொது தேர்தலின் போது ஜெனரல் எலெக்ஷன்லையும் நாங்கள் தோற்று விடுவோம் என்ற அடிப்படையில் தான் பேசினார்கள். அதற்கு பிற்பாடும் உள்ளூராட்சி மன்ற சபை தேர்தல் நேரமும் அவர்கள் அதைத்தான் எதிர்பார்த்தார்கள். எங்களுக்கு சில நேரம் எங்களுக்கு கிடைத்த வாக்குகள் இல்லாமல் போயிருக்கலாம் என்ற ஒரு அடிப்படையிலே அவர்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் மக்களுடைய அபிலாசைகள் என்ற அடிப்படையிலே நோகாமல் நோங்கொடுக்கிறது அல்லது இந்த நோகாம முள்ளெடுக்கிற விதத்திலே இந்த அரசாங்கம் கைதுகளை மக்களுக்கு கொடுக்கப்பட்ட மெனிபெஸ்டோ அவர்களுக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதி என்ற அடிப்படையிலே மிக முக்கியமான ஒரு வாக்குறுதி தான் இந்த ஊழலற்ற ஒரு அரசாங்கத்தை உருவாக்குதல், ஊழல்வாதிகளை கைது செய்ய வேண்டிய. இதிலே திரும்பி பார்க்கின்ற போது வந்த காலத்தை இந்த 1.5 வருட காலங்களை திரும்பி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான ஊழல் சம்பந்தப்பட்ட வழக்குகள் விசாரிக்கப்பட்டிருக்கின்றது. அநேகமாக கிட்டத்தட்ட 40 அல்லது 30க்கும் அதிகமான ஊழல் சம்பந்தப்பட்ட கைதுகள் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக ஒரு 10க்கு மேற்பட்ட முக்கியமான புள்ளிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். உதாரணமாக ஜோன்சன் பெர்னாண்டோ, மஹிந்தானந்த அழுத்கமகே, கெஹலிய ரம்புக்வெல்ல இவர்கள் போன்ற மிக முக்கிய புள்ளிகள் ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு 10 பேரளவிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் மக்களுடைய எதிர்பார்ப்பு என்பது ராஜபக்ச ஃபேமிலியை அவர்களுடைய ராஜபக்ச குடும்பத்தினரை கைது செய்யப்பட வேண்டும், அவர்களுடைய ஊழல் வெளியிலே கொண்டு வரப்படும், அவர்களுக்கான ஊழலுக்கான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் மக்களுடைய எதிர்பார்ப்பு இருக்குது. அதற்கான முஸ்திகள் முன்னெடுத்து கொண்டு செல்கின்றார்கள். வழக்குகள் பேசப்படுகிறது. அண்மையிலே ஒரு வழக்கு பேசிக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே அந்த உங்களுக்கு தெரியும் 10 யாபஸ் சம்பந்தமான விடயத்திலே அதிலே முக்கியமான ஒரு குற்றவாளியாக 50 நாள் தடுத்து வைத்து விசாரணை செய்யப்பட்டவர் பிணையில் விடுதலை செய்யப்பட்டதன் பின்
ஏதோ ஒரு விதத்திலே மரணம் அடைந்திருக்கிறார். அதே மாதிரி சில விடயங்கள் பேசப்படுகிறது. அதிலே நேரடியாக ராஜபக்ச குடும்பத்தினர் மஹிந்த ராஜபக்ச அதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார். அவருக்கு 60 மில்லியன் அளவிலே நாங்கள் காசு வழங்கினோம் என்ற அடிப்படையிலே அந்த குற்றவாளி வழங்கப்பட்டிருந்தார். அதுக்கு அதாவது இவர் ஒரு விசாரணைக்குரிய குற்றவாளியாகத்தான் மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கப்பட்டிருந்தார். ஆனால் மஹிந்த ராஜபக்சவுடைய நடவடிக்கை, அவருடைய செயற்பாடுகள், அவரை சூழ உள்ளவர்களுடைய நடவடிக்கை நான் குற்றவாளி தான் என்பதை காட்டியிருக்கிறது. அதனால்தான் கடந்த அவருக்கு வாக்குமூலம் அளிப்பதற்கு வர சொல்லி இந்த நேரம் கைது செய்ய போகிறார் என்ற பயத்திலே ஒரு அதிர்வை ஏற்படுத்தி மக்கள் மத்தியிலே ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி மக்களை ஒன்று திரட்டி அவர்கள் வந்து ஏதோ ஒன்று செய்ய முற்பட்டார்கள். ஆனால் அவரை விசாரணை அவர் ஒரு ஏற்கனவே குற்றவாளியாக இருக்கக்கூடிய ஒருவர், அவர் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையிலே இவர் ஒரு குற்றவாளி, இவருக்கு வழங்கப்பட்டது என்ற விடயத்தை அவர் தெரிவித்தார். எனவே இது சம்பந்தப்பட்ட விடயத்திற்கு வாக்குமூலம் எடுப்பதற்கு தான் மஹிந்த ராஜபக்சே வர சொல்லியிருந்தார். ஆனால் அவர்கள் தாங்கள் வாங்கியது அவர்களுக்கு தெரியும். எனவே வாங்கிய அடிப்படையிலே தாங்கள் குற்றவாளிகள் என்பதை அவர்கள் உணர்வார்கள். எனவே கைது செய்யப்பட்டு விடுவோம் என்ற பயத்திலே, அச்சத்திலே அவர்கள் இப்போது ஏனைய மக்களையும் கூப்பிடுகிறார்கள். எங்களுக்கு ஆதரவு இருக்கின்றது என்பதை சொல்லி வருகின்றார்கள். அதை காட்டுவதற்காக மாகாண சபையும் எதிர்பார்த்து வருகிறார்கள். ஆனால் தமிழ் தரப்பு மாகாண சபை விடயத்திலே அதிகமாக வலியுறுத்துவது என்பது ரொம்ப கடந்த அரசாங்கத்திலோ அல்லது கடந்த காலங்களோடு ஒப்பிடுகின்ற போது குறைவாகவே இருக்குது. இந்த 1.5 வருட காலங்கள் கடந்து வந்த 1.5 வருட காலங்களிலே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்குள் இந்த மாகாண சபை தேர்தலுக்கான வலியுறுத்தல்கள், அதற்கான கோரிக்கைகள் என்பது பாரிய அளவிலே இல்லை. சரி, இப்ப அதுக்கான காரணம் என்ன? ஏன் தமிழ் தரப்பு இதை வலியுறுத்தாம இருக்குது? கட்டாயம் மாகாண சபை, ஏன்னா ஏற்கனவே மாகாண சபை முதலமைச்சராக இருந்தவர்கள் வந்து அரசாங்கம் கொடுக்கிற காசை செலவழிக்காம எல்லாம் திரும்பி திரைசேரிக்கே வந்து விட்டது என்ற குற்றச்சாட்டு இருந்தது. ஒரு மாகாண சபை இருந்தா தானே வடக்கு மாகாணத்தை அபிவிருத்தி செய்யலாம். ஏன் என்ன சிக்கல்? உதாரணத்துக்கு இந்த அரசாங்கத்தின் மீது மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். வடக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அதற்கான அடையாளம் தான் வட்டுக்கோட்டையிலிருந்தே, வட்டுக்கோட்டை தீர்மானம் என்பது தமிழர்களுடைய வரலாற்றிலே மிகப்பெரிய ஒரு மைல்கல்லாக பார்க்கப்படுகின்ற விடயம். வட்டுக்கோட்டையில் இருந்தே ஒரு சிங்கள தேசிய கட்சியிலே வந்து கேட்கின்ற ஒரு தமிழ் உறுப்பினரை யாழ்ப்பாண மக்கள் வழங்கி இருக்கின்றார். அந்த அடிப்படையிலே வடக்கில் இருக்கக்கூடிய மக்களும் சரி, கிழக்கில் இருக்க மக்களும் சரி, இந்த அரசாங்கத்தின் மீது ஒரு நம்பிக்கை வைக்கிறார்கள். எங்களுடைய பிரதேசத்தையும் இந்த அரசாங்கம் அபிவிருத்தி செய்கிறார்கள், எங்களுக்கு பாரபட்சம் பார்க்காத விதத்திலே இந்த அரசாங்கம் எங்களுக்கு எல்லா விடயங்களையும் செய்து தருகிறார்கள் என்ற அடிப்படையிலே மக்கள் மனதிலே இருப்பதன் காரணமாக அதற்கான ஒரு பேச்சையோ அல்லது அதற்கான கோரிக்கையோ வைப்பதற்கு அங்கிருக்கக்கூடிய அரசியல் தலைமைகள் பயப்படுகிறார்கள். என்றால் அங்கிருக்கக்கூடிய அரசியல் தலைமைகளுக்கு தெரியும், ஒரு மாகாண சபை தேர்தல் வருகின்ற போது தாங்கள் தோற்று விடுவோம். அங்கிருக்கக்கூடிய தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கலாம், தமிழர் விடுதலை கூட்டணியாக இருக்கலாம், அல்லது காங்கிரஸாக இருக்கலாம், அல்லது சங்கில இருக்கிறவங்கள சைக்கிள் இருக்கிறவங்கள யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அங்க இருக்கக்கூடிய வைப்ரேஷன் தெரியும், அங்க இருக்கக்கூடிய அதிர்வு தெரியும். ஒரு மாகாண சபை தேர்தல் வருகின்ற போது திரும்பவும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அந்த வடக்கு கிழக்கை அவர்கள் ஆட்சி செய்வதற்கு அதற்கான ஒரு நிலைப்பாடு ஏற்பட்டு விட்டால் அவர்களுடைய அரசியல் கேள்விக்குறியாகிவிடும். அவர்கள் திரும்ப அரசியலில் அகதியாகி விடுவார்கள் என்ற பயத்தினால் வடக்கிலே இருக்கக்கூடிய தமிழ் அரசியல் தலைமைகள் பாரிய அளவிலே இதற்கான அழுத்தங்களை செலுத்தாமல் கொஞ்சம் சற்று நிதானமாக அமைதியான போக்கை முன்னெடுத்து வருகிறார். ஆனால் சிங்கள தரப்பினர், தெற்கிலே உள்ள சிங்கள தரப்பினர் எங்களுக்கு மாகாண சபை தேவை, மாகாண சபை உருவாக்கப்பட்டது 13வது திருத்த சட்டத்தின் அடிப்படையிலே தமிழ் மக்களின் தேவைக்காக, வடக்கு கிழக்கின் தேவைக்காகத்தான் குறிப்பாக இந்தியா அந்த திட்டத்தையே எழுதியது. ஆனால் இப்போது அதை தவிர்த்து இப்ப ஏனைய தெற்கிலே இருக்கக்கூடியவர்கள் மாகாண சபை தேர்தலை வையுங்கள், மாகாண சபை தேர்தலை வையுங்கள் அவர்கள் நினைக்கின்றார்கள். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை வைக்க பின்னடைவு செய்வார்கள் அல்லது பயப்படுவார்கள் என்று யோசிக்கின்றார்கள். ஆனால் எங்களுடைய அரசாங்கம், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மாகாண சபை தேர்தல் வைப்பதற்கான காலத்தை எதிர்பார்த்திருக்கிறது. அடுத்த ஆண்டு அநேகமாக நடுப்பகுதியிலே அல்லது நடுப்பகுதி தாண்டிய பின் தேர்தலை வைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். சரி, இப்ப அர்ஜுனா ராமநாதன் விஷயத்துக்கு வருவோம். என்னடா, இப்ப ஏற்கனவே இல்ல சோசியல் மீடியாக்கள்ல இது சாதாரணமான விஷயம் இல்லதான். என்னடா, சோசியல் மீடியாக்கள்ல ஏற்கனவே அவர் பிரபல்யமாகி வடக்கு மாகாணத்துல வந்து ஒரு சுயேட்சை உறுப்பினராக அவர் பதவி ஏற்றிருக்கிறார். அது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. என்னடா, சோசியல் மீடியா இப்ப அனுரகுமார தேசநாயக்கா அவர்களா இருந்தாலும் சரி, சோசியல் மீடியாவினுடைய பிரபல்யம் மிக முக்கியமானது. என்னடா, மாலிமாவைத்தான் தெரியுமே தவிர அங்க உள்ள வேட்பாளர் யாருன்னு தெரியாது. அதே போலதான் விஜயே தெரியுமே தவிர அங்க உள்ள வேட்பாளர் யாருன்னு தெரியாம விசிலுக்கு வாக்களித்தார்கள். இதே போல மீண்டும் இந்த சோசியல் மீடியாவினுடைய ஒரு கிளர்ச்சியை அர்ஜுனா ராமநாதன் எழுப்பி வடமாகாண சபை தேர்தலில் போட்டியிடுவதற்கான முயற்சிகளை தற்பொழுது
மேற்கொண்டு வருகின்றார். ஆகவே இந்த சோசியல் மீடியாவின் ஊடாக அவர் மீண்டும் தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பித்து விட்டார் என்று கருதலாமா? அந்த சிங்களத்துல ஒரு இதொன்னு சொல்லுவாங்க, ரே வெட்டிச்ச வாளே தவல் வெட்டனேன்னு சொல்லி. அதாவது இரவுல விழுந்த குழியில பகல்ல விழ மாட்டாங்க. நான் நம்பவில்லை யாழ்ப்பாண தமிழர்கள் அல்லது யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய சாவச்சேரி, குறிப்பாக சாவச்சேரியில் இருப்பவர்கள் ஒரு தடவை இரவிலே குழியிலே விழுந்து விட்டார்கள், மீண்டும் பகலிலே அந்த குழியிலே விடுவார்களா என்பது சந்தேகமான விடயம். ராமநாதன் அர்ச்சுனா என்பவர் முயற்சிக்கிறார். அவ்வாறான ஒரு ட்ரெண்டை ஏற்படுத்தி விஜயை போய் சந்திச்சு விஜயின் ஆதரவாளர்களை வைத்து அவர்கள் இங்க இல்ல விஜய் அவர் சந்திக்கல, விஜய்க்கு அவர் அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. இல்ல 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 அவர் அந்த அந்த முயற்சிக்கு தான் சென்றார். அங்க அவருக்கு லூசனை சந்திக்கிறதுக்கு விஜய் அனுமதி கொடுக்கல. நல்ல வேலை அனுமதி கொடுத்திருப்பார் என்றால் விஜயும் ராமநாதன் அர்ச்சுனாவோடு சேர்ந்து அதே அளவிலே சம்மதப்படுத்தி சம்பந்தப்படுத்தி மதிப்பிட்டிருப்பார்கள், இலங்கை தமிழர்களும் சரி இந்திய தமிழர்களும் சரி. எனவே முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் புத்திசாலித்தனமாக இவர்களுக்கான அந்த சந்தர்ப்பத்தை வழங்காமல் அனுப்பிவிட்டார். நான் இன்னொரு விஷயம், குறிப்பாக ராமநாதன் அர்ச்சுனா விஜயை சந்திப்பதற்காக அல்ல அங்கு சென்று. உண்மையான காரணம் அதல்ல, தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். 18ஆம் தேதி மாவீரர் மன்னிக்க வேண்டும் இனப்படுகொலை சம்பந்தப்பட்ட விடயத்தில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி அந்த நிகழ்வு இடம்பெற்றது. அங்கு ராமநாதன் அர்ச்சுனா சென்றிருந்தாரா இருந்தால் அவருக்கு கஞ்சி கொடுத்திருப்பாங்க, நல்ல பொறிச்ச கஞ்சி கொடுத்து அனுப்பியிருப்பாங்க. எனவே அவர் அதிலிருந்து தவிர்த்து கொள்வதற்காக நான் விஜயை சந்திக்க போகிறேன் என்ற படத்தை காட்டி போட்டு அவர் இந்தியாவுக்கு வலிக்கிறது. நிச்சயமாக இங்கு இருந்திருந்தால் ஒன்று அவர் செல்ல முடியாது, சென்றிருந்தால் அடித்திருப்பார்கள், அங்கு இருக்கக்கூடிய அடித்து விரட்டி இருப்பார்கள். எனவே தான் அங்கு போவதை தவிர்ப்பதற்காக நல்ல பிள்ளை மாதிரி விஜயை சந்திக்க போறேன் என்ற அடிப்படையில ஒருவர் ஒரு டிப்ளோமேட்டிக் பர்சன் இங்கிருந்து அவர் அதற்கான கோரிக்கைகள் வழங்கப்பட்டு அவர்கள் அங்கிருந்து அறிவித்தல் வழங்கப்பட்டு இவரை வரவேற்கிறது தான் ஒரு நிகழ்வு. போய் அங்க இறங்கி போட்டு நான் உன்னை சந்திக்க போறேன்னு சொல்லிட்டு லவ் பண்ற விஷயம் இல்லையே. அப்ப அந்த மாதிரி இவர் ஒரு 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 டிப்ளோமேட்டிக்கராக இருக்கக்கூடிய ஒரு டிப்ளோமேட்டிக் அந்த தரத்திலே இருக்கக்கூடிய ஒருவர் ராஜதந்திர ரீதியாக அணுகிக்கொள்ளாமல் திடீரென்று போய் விசாவை போட்டு போய் அங்க இறங்கி போட்டு விஜயை சந்திக்கல. விஜயோட யாரோட அங்க இருந்து யாராவது இவன மாதிரி ஒருத்தர் அங்க இருந்திருப்பா, அவனை போய் சந்திச்சு போட்டு விஜயோட கட்சியில் உள்ள ஒரு ஆள் சந்திச்சு வந்துட்டாரு. அது மட்டும் இல்ல, வந்து இல்ல அது மட்டும் இல்ல, அது மட்டும் இல்ல. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப ஓகே நாங்க இப்படி இப்ப நீங்கள் இப்படி ஒரு பார்வையை முன்வைக்கின்றீர்கள். ஆனா அவர் வந்து எல்லா தமிழக மீடியாக்களையும் வந்து மிக அழகாக கையாண்டார். அது ஒரு திறமை தானே. எங்க இந்தியா அதாவது விஜயை ஆதரித்திருக்கிறார். இலங்கைக்குள் இருந்து அவர் சீமானை எதிர்த்து விஜயை ஆதரித்திருக்கிறார். அதே ஒரு தேர்தல் காலத்திலே ஒருவரை ஆதரிப்பதும் அவர் அடுத்தவருக்கு எதிராக பேசுவதும் தேர்தல் காலங்களில் அது சகஜமான விஷயம், சமமான விஷயம். தேர்தல் முடிந்த பின்னரும் அது சம்பந்தப்பட்ட விடயங்களை தொடர்ந்தும் இவர் விமர்சித்து வருவர். சீமானை தொடர்ந்து விமர்சித்து, சீமானுடைய அரசியல் என்பது கிட்டத்தட்ட 16 வருடங்கள் 17 வருடங்கள் அவருடைய முதிர்ச்சி இருக்குது. சீமானுடைய அந்த விடயத்திலே இவர் தொடர்ந்தும் நேற்று முந்தினாலும் தொடர்ந்தும் அவர் இந்த விடயத்தை பேசி வருவது என்பது தமிழக அரசியல் வந்து தமிழருடைய இலங்கை தமிழருடைய அரசியல் சம்பந்தப்பட்ட விடயத்திலே செல்வாக்கு செலுத்த வேண்டியவர்கள் ஏதோ ஒரு விதத்திலே அவர்களுடைய அழுத்தத்தை கொடுப்பதற்கான ஒரு தரப்பினர் அவர்கள். இவர்களுடைய நடவடிக்கை காரணமாக எதிர்காலத்திலே வடக்கிலே இருக்கக்கூடிய வடக்கு கிழக்கு தமிழர்களுடைய அந்த பிரச்சனையின் போது அவர்களுக்கான தீர்வு திட்டம் ஒன்று அல்லது தீர்வு வருகின்ற போது அவர்களுடைய இந்த தமிழக அரசியல்வாதிகளுடைய அல்லது தமிழக அரசியல் தலைமைகளுடைய முதலமைச்சருடைய அவருடைய ஆளும் தரப்பினுடைய ஆதிக்கம் என்பது சில நேரம் நமக்கே வம்பு விட்டுட்டு போற அளவில் வந்துடும். ஏன்னா அனாதை ஆகிவிடுவார். தமிழ் வடக்கு கிழக்கு இலங்கைக்குள்ளே இருக்கக்கூடிய வடக்கு கிழக்கு தமிழர்கள் சில நேரம் அனாதையாக போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அமைந்தது. எனவே விஜய்க்கு ஆதரவளித்த தமிழ் மக்களும் வடக்கில் இருக்கக்கூடிய தமிழர்களும் சரி, அரசியல் தலைமைகளும் சரி, அது அர்ஜுனா ராமநாதன் இருக்கலாம், ஏனைய அரசியல் தலைமைகளாக இருக்கலாம், அவர்கள் அந்த சந்தர்ப்பத்திலே அதை ஆதரவளித்தார்கள். ஏதோ ஒரு விதத்திலே ஒரு வைப்ரேஷன் இருந்து அதை செய்தார்கள். ஆனால் இதுக்கு பின் பேசுகிறது அது ஒரு பேசு பொருளாக்கி தொடர்ந்தும் சீமானை விமர்சிப்பதும், அது சீமானுக்கு 8 லட்சம் ஓட் 10 லட்சம் ஓட் சுழிந்திருக்கு. சீமானுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் ஓட் சுழிந்திருக்கு. விஜய் வெற்றி பெற்றிருக்கிறார். சீமானுக்கு ஒரு உறுப்பினர் கிடைக்கவில்லை. ஆனா சீமானுக்கு 10 லட்சம் ஓட்ஸ் இருக்கு. எனவே அவர்களுடைய கருத்தாடல்களின் அடிப்படையிலே விஜய்க்கு ஆதரவளித்தவர்கள் கூட எதிர்காலத்திலே சில நேரம் இலங்கை தமிழர்களுடைய விடயத்திலே நாம எந்த விதமான ஆதரவுகளும் தெரிவிக்க கூடாது என்ற அடிப்படையிலே
விலகிக் கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திவிடும். இல்ல அடுத்தது வந்து என்ன அர்ஜுன ராமநாதன் ஒரு ஒரு முக்கியமான ஒரு புள்ளியில வந்து விஷயங்களை கொண்டு வந்து கோர்த்து விடுறாரு. ஏன்னா கச்சதீவை வந்து விஜயிட்ட கொடுங்கன்றார், யாழ்ப்பாணத்தை கொடுங்கன்றார், மட்டக்களப்பை கொடுங்கன்றார். இப்ப இவ்வாறான ஒரு சூழ்நிலையில நான் என்ன யோசிக்கிறேன்னா, இப்ப அவர் வந்து இப்ப விஜய் ரசிகர்கள் வந்து இலங்கையிலையும் இருக்கிறார்கள். அப்ப அவர்களை திசை திருப்பி இந்த மாகாண சபை தேர்தலில் வாக்கு போட வைக்க முயற்சி செய்கிறாரா என்ற ஒரு யோசனை ஒன்று வருதுதானே இல்லையா? இல்ல, அதாவது அர்ஜுனா ராமநாதன் இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவித்திருக்கிறார். இன்னும் ஒரு 3 மாத காலத்தின் பின்னர் நான் என்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய இருக்கிறேன். என்னுடைய பதவியை அவருடைய செல்லமாகி செல்ல தங்கச்சி ஆகிய கௌசல்யாவுக்கு அவர் வழங்குவதாக அவர் பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார். அதன் பின் தான் மாகாண சபை தேர்தலிலே போட்டியிட போகிறேன், முதலமைச்சர் வேட்பாளராக நான் போட்டியிட போகிறேன் என்பதை அவர் டிக்ளேர் பண்ணியிருக்கிறார், பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார். எனவே அவர் மாகாண சபை தேர்தலிலே தான் இறங்கப் போவது என்பதை எதிர்பார்க்கிறார். எனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்லது அதுக்குள்ளும் அவர்கள் பிரிந்து நின்று ஒரு முதலமைச்சர் வேட்பாளரை போட போகிறார்களா, அல்லது ஒட்டுமொத்தமாக சேர்ந்து அங்கு ஆளும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினூடாக ஒரு முதலமைச்சர் வேட்பாளரும், அதே நேரம் தமிழர்கள் தரப்பிலிருந்து ஒரு ஒரு ஒட்டுமொத்தமான கூட்டமைப்பை உருவாக்கி அதனூடான ஒரு முதலமைச்சர் வேட்பாளரை போடுகின்ற போது 3ஆம் நபராக இவர் சில நேரம் அர்ஜுனா ராமநாதன் ஒரு சுயேட்சையாக அல்லது அவருடைய கட்சியினூடாக முன்னுக்கு வருவதற்கு இடம் இருக்கிறது. இதை அங்கிருக்கக்கூடிய தமிழ் தரப்பினர் தான் தீர்மானிக்க போகிறார். நிச்சயமாக ராமநாதன் அர்ஜுனாவுடைய அந்த வாக்கு, அவருக்கு அளிக்கக்கூடிய வாக்குகள் என்பது தமிழருடைய வாக்குகளை சிதைக்கக்கூடிய வாக்குகளை தான் அமையப்போம். யாருக்கும் இல்லாத ஒரு சிதைக்கக்கூடிய வாக்குகளாக அமைப்பது. இந்த இடத்தில் தான் அவர் விஜயின் ஆதரவாளர்களை அவர் இன்றைய பாராளுமன்ற உரையிலே அவர் சொல்லுகின்ற போது, விஜய் ஒரு தடவை யாழ்ப்பாணம் வந்துவிட்டு அவர் விரலை காட்டி விட்டு சென்றால் நான் வெல்லுவேன் என்ற அடிப்படையில் அவர் பேசுகின்றார். எனவே இதைத்தான் அவர் அங்கதான் வாரார். விஜயை கூப்பிடுறதும், விஜயை கதைக்கிறதும், விஜய் ஆதரவாளர்கள் இருக்கிற விடயத்தை பேசுறார். எனவே விஜயுடைய ஆதரவாளர்களாக வடக்கிலே, கிழக்கு மாகாணத்தில் உள்ளவர்கள் ஓரளவு சுதாகரித்திருக்கிறார். என்றால் கடந்த தமிழக தேர்தலின் போது கிழக்கு மாகாணத்தில் உள்ளவர்கள் வெடி போட்டு கண்டு கூத்தாடி கண்டு நிக்கல. அவங்க அரசியல்ல ஓரளவு முதிர்ச்சி அடைந்திருக்காங்க. ஆனால் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையிலே ஒரு முதிர்ச்சி அடைந்த சமூகம், கல்வி சமூகம் என்று பார்க்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய சமூகத்திலிருந்து இவருக்காக பல லட்சம் ரூபாய் வெடியை போட்டுக்கொண்டு இன்னமும் அதை கொண்டாடி கண்டு நிற்கிறாங்கன்னு சொன்னால் அங்க இருக்கக்கூடிய அரசியலுடைய நிலைமையை கொஞ்சம் சற்று யோசிக்க வேண்டியிருக்கு. அந்த காரணத்தினால்தான் இவ்வாறான ஒரு 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 அரைகுறை ஒரு ஆழத்துக்கு பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்கிறாங்க சாவச்சேரியில். அரைகுறை என்பது அவர்களே வாக்களித்தவர்களே பேசி வருகின்றார். ஒரு சிலரை தவிர அரைகுறையான ஒருவரை அனுப்பிவிட்டோம் என்று கை செய்தப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிலை அங்கே இருக்கின்றது யாழ்ப்பாணத்தில். எனவே மீண்டும் இவர் அதை என்ன முயற்சிக்கிறார் என்றால், அவ்வாறான குறுகிய மனப்பான்மையோடு இருக்கக்கூடிய தமிழ் இளைஞர்களுடைய வாக்களை தான் சுவீகரித்துக் கொள்வதற்காக விஜயை முன்னிறுத்தி கொண்டு இவர் ஒரு அரசியலை செய்ய முற்படுகிறார். அதற்கு இந்த யூடியூபர்களும், இந்தியாவில் இருக்கக்கூடிய யூடியூப் சேனல்களும், வேற சேனல்களையும் இவர் கொஞ்சம் கவ பண்ணிட்டு வந்திருக்கிறார். ஆனால் அது எடுபடாது என்பது அவர் நிற்கின்ற போது, தேர்தலில் நிற்கின்ற ஒரு குறித்த ஒரு கணிசமான ஒரு வாக்கு, ஒரு 14,000 ஒரு 15,000 வாக்களை அவர் சிதைக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. கடந்த தேர்தலின் போது அவர் எடுத்தது போன்று ஒரு 27,000 25,000 வாக்குகள் எடுக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு அவருக்கு இல்லை. 13 14,000 என்பது அவர் மாகாண சபை உறுப்பினராக வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் வடமாகாணத்தினுடைய முதலமைச்சராக வருவதற்குரிய வாய்ப்பு அவருக்கு இல்லை என்பதுதான் உண்மை. ஏனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எல்லாருமாக இணைந்து ஒரு ஒரு பேச்சு அடிபடுகின்றது. நீதியரசராக இருந்த இளஞ்செழியனை நாங்கள் நிறுத்துவோம் என்ற அடிப்படையிலே பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதாகவும், சில சந்தர்ப்பத்திலே சுமந்திரன் அதிலே அவர் களமிறங்குவதற்கு முஸ்திப்புகள் நடைபெறுவதாகவும் பல கருத்துக்கள் இடம்பெற்று வருகிறது. அவர்களுடைய சரியான நிலைப்பாட்டின் அடிப்படையிலே ஒரு முதலமைச்சர் ஒட்டுமொத்த தமிழர்களும் தமிழ் கூட்டமைப்பாக இணைந்து கொண்டு அங்கு வடக்கிலே தங்களுடைய ஆட்சியை தாங்கள் முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அவர்கள் சிந்தித்து செயற்படுவார்களா என்றால் சில சந்தர்ப்பத்திலே கூட்டமைப்பின் ஒரு கூட்டு சேர்ந்த அடிப்படையிலே தமிழ் கூட்டுகளுடைய ஒரு முதலமைச்சர் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை என்றால் தேசிய மக்கள் சக்தி தான் அங்கு ஆட்சி அமைக்கும். தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கத்தினுடான ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் அங்கு தெரிவு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. இப்ப என்பிபி யாரை தெரிவு செய்ய யோசிக்கிறது ஏதாவது சமிக்ஞைகள் தெரியுதா? இல்ல, இதுவரையிலே அந்த விதமான அதுக்கு தேர்தல் காலம் வருகின்ற போது அதற்கான முடிவுகளை எடுப்பார்கள். அது வடக்கிலே இருக்கக்கூடியவர்கள், வடக்கிலே இருக்க எங்களை பொறுத்தவரையிலே அங்கு அடிமட்டத்திலிருந்து குறிப்பாக கொட்டாசு சபைன்னு சொல்லினா அந்த கிராம சபை, அதுக்கு அடுத்ததாக மாவட்ட சபை, ஒவ்வொரு சபைகள் இருக்கின்றது.
அந்த அடிமட்டத்திலிருந்து கருத்துக்கள் உள்வாங்கப்பட்டு அந்த அடிப்படையிலே தான் உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள். உறுப்பினர்கள் இல்ல, வேட்பாளர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள். எனவே அதற்கான இதுவரையிலான எந்த விதமான பேச்சுவார்த்தைகளோ அல்லது அதற்கான முன்னெடுப்புகளோ இதுவரையில் இடம்பெறவில்லை. எனவே அந்த சந்தர்ப்பத்திலே அந்த மாகாணத்துக்குரிய அமைச்சராக இருக்கிறார் தோழர் ராமலிங்கம் அவர்கள் இருக்கிறார்கள். அங்கு மேலும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் 3 இருக்கின்றார்கள். எனவே அவர்களுடைய அடிப்படையிலே யாரை நிறுத்துவது என்ற அடிப்படையிலே சிறப்பான தரமான ஒருவரை நிறுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அடுத்தது வந்து இப்ப ராமநாதன் அர்ச்சுனா பாராளுமன்றத்தில் கடுமையான வார்த்தைகளை பேசுறார். நாம அந்த ஆயுதம் கொண்டு போயில்ல என்று சொல்றாரு. இப்ப இதெல்லாம் பாராளுமன்றத்துல இப்ப ஹன்சாட்ல இருக்குதா, அழித்து விட்டார்களா? இதெல்லாம் என்ன நிலவரம் அங்க எப்படி இருக்குது? சில விடயங்களை உடனுக்குடனாக பாராளுமன்றத்திலே நான் கூட 2வது தடவை ராமநாதன் அர்ச்சுனாவுடைய வார்த்தை பிரயோகங்கள் குறித்து முதல் தடவை நான் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கான ஒரு பனிஷ்மெண்ட் ஒரு 2 வாரங்கள் அல்லது 4 வாரங்களுக்கு அவருக்கு வீடியோ ஆடியோ கொடுக்காம நிப்பாட்டுறதுக்கு அது என்னுடைய முயற்சியிலே இடம்பெற்ற விடயம் நடந்தது. இது மீண்டும் திரும்பவும் ஒரு விடயத்தை பேசியிருந்தேன். அந்த சந்தர்ப்பத்திலே அது சம்பந்தமான விடயங்களை நாங்கள் முன்னெடுக்கிறோம், அதற்கான நடவடிக்கை எடுக்கின்றோம் என்ற அடிப்படையில் எனக்கு பதில் அளித்திருந்தார்கள். ராமநாதன் அர்ச்சுனா எதிர்பார்ப்பது என்னென்றால், இந்த அரசாங்கம் சிங்கள தேசிய அரசாங்கம் என்னை பாராளுமன்ற பதவியிலிருந்து நீக்கிவிட்டார்கள் என்ற அந்த விஷயத்தை கொண்டு வரதுக்காக தேவையற்ற வார்த்தை பிரயோகங்கள், கடுமையான வார்த்தை பிரயோகங்கள், மோசமான சொற்கள், இது போன்ற விடயத்தை அவர் பார்லமெண்டத்துக்குள் இதுக்கு எதிர்வரக்கூடிய 2-3 மாதங்கள் பதவி விலக போகிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த 2-3 மாத காலங்களுக்குள் மிகப்பெரிய பொல்லாத வார்த்தைகளை சுடுவேன், நாமல் ராஜபக்சே சுடுவேன், குண்டை வச்சுட்டு கட்டிக்கிட்டு போய் வெடிப்பேன்னு சொல்ற விஷயங்கள்லாம் பிழையான விஷயம். அதை கண்டுகொள்ளாமல் இல்லை. சரியான நேரத்தில் வாயால மாற்றன் தூண்டில மாற்றன்னு தூக்கி எடுப்பாங்க. அப்ப அந்த சந்தர்ப்பத்துல அவர் இந்த மாதிரியான பிரச்சனைக்கு இல்லாம ஒரு தேவையற்ற ஒரு பிரச்சனைக்காக இவர் அனாவசியமான ஒரு பிரச்சனையிலே மாட்டிக்கொண்டு பாராளுமன்ற உறுப்புரிமை அவருக்கு உறுப்புரிமையை இல்லாமல் ஆக்கிக் கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் அமையும். இல்லாவிட்டால் அவர் 3 மாதத்துக்கு பின் தானே கேட்டு விலகி கண்டு மாகாண சபை தேர்தல் அறிவித்ததோடு அவர் வெளியேறி செல்வார். ஆனால் இவர் எதிர்பார்க்கிறது என்னென்றால், பாராளுமன்றத்தின் ஊடாக இவரை வலுக்கட்டாயமாக பதவியிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்பதற்கான முயற்சியிலே ஈடுபடுகிறார். அப்போது அவருக்கு அது ஒரு வடக்கிலே மாகாண சபை தேர்தல் வருகின்ற போது, தேர்தல் பிரச்சாரத்தின் போது சிங்களவர்கள் என்னை பதவியிலிருந்து நீக்கிவிட்டார்கள், பாராளுமன்ற தமிழர்களுடைய குரலை நசுக்கிவிட்டார்கள் என்ற அடிப்படையில் அவருக்கு பேசிக்கொண்டு போறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தான பல முயற்சியிலே ஈடுபட்டு வருகிறார். அதை எங்களுடைய அரசாங்கம் சுதாகரித்திருக்கிறது. அதற்கேற்ற வகையிலே சரியான நேரத்துல மாற்ற நேரம் அவருக்கு சரியா வச்சு செய்வாங்க. இப்ப இருக்கின்ற நிலைமையில நீங்க சொன்னீங்க வந்து நீதிபதி இளஞ்செழியன் அல்லது வந்து சுமந்திரன், அதோட சேர்த்து இவர் சுயேட்சையா அல்லது ஊசியில வந்து ராமநாதன் அர்ச்சுனா கேட்டா, ஆனா இந்த போட்டியை பாக்குற நேரத்துல மக்கள் வந்து ராமநாதன் அர்ச்சுனாவுக்கான ஒரு வாய்ப்புகளை கொடுக்க யோசிப்பார்கள். அவர் எல்லா இடத்திலையும் பேசுறார் தானே, அவருடைய பேச்சு திறமை வந்து ஈடுபடும் தானே இல்லையா? இல்ல அது சில சந்தர்ப்பத்திலே ராமநாதன் அர்ச்சுனா அடி வாங்க மாட்டேன், அடி வாங்கினாலும் பரவாயில்லைன்னு சொல்லி போட்டு 18ஆம் திகதி அந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் சந்தர்ப்பத்திலே போய் கலந்து கொண்டிருப்பாராக இருந்தால் கள நிலவரத்தை மாற்றியிருக்கும். ஆனால் ராமநாதன் அர்ச்சுனா இந்த முள்ளிவாய்க்கால் விடயத்தை தவிர்த்து கொள்வதற்காகத்தான் நாட்டை விட்டு வெளியேறினார், இந்தியாவுக்கு சென்றார் என்ற விடயம் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக பேசு பொருளாகி வருகின்றது. எனவே முள்ளிவாய்க்கால் முக்கியமான ஒரு விடயம். தமிழர்களுடைய வரலாற்றிலே மிக மோசமான ஒரு துன்பகரத்தை தந்த ஒரு விடயம் தான் இந்த இனப்படுகொலைன்னு சொல்லி இறுதி யுத்தத்தின் போது கொல்லப்பட்ட அந்த உயிர். அந்த சந்தர்ப்பத்திலே ஒரு அரசியல்வாதியாக பேசக்கூடியவர் இங்கு இல்லாமல் இருந்தார். ஏனே அரசியல்வாதிகள் எல்லாருமே சென்றிருந்தார். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கூட இதற்காக இப்போ பழமையில அவர் வரக்கூடியவர். ஆனா அவன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கூட இது சம்பந்தப்பட்ட விஷயத்தை பேசியிருந்தார். ஆனால் அர்ச்சுனா ராமநாதன் இந்த விஷயத்தை தவிர்த்து வந்திருக்கிறார். எனவே இவருடைய நிலைப்பாட்டை வடக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் தாராளமாக அறிந்திருக்கிறார்கள். கிழக்கு மாகாணத்திலே இவர்களுக்கு சந்தர்ப்பம் இல்லை. கிழக்கு மாகாணம். ஆனால் இப்ப இதன் மூலமாக ஓகே, இப்ப முள்ளிவாய்க்காலுக்கு அவர் வரையில்லை என்ற ஒரு விஷயம். ஆனா மக்கள் மறந்து விடுவார்கள். இதன் மூலமாக ஒரு மீடியா கவரேஜ் அவர் வந்து பெரிதாக பெற்றிருக்கிறார் என்று பார்க்க முடியாதா? வேற ஒரு சந்தர்ப்பத்திலே அவர் செய்திருப்பாராக இருந்தால் அதை மக்கள் மறந்து விடுவார்கள். மக்கள் மறதி உடையவர்கள். அடுத்த விஷயம் ட்ரெண்டா வந்திருந்தா இதை மறந்துட்டு போயிடும். ஆனால் இந்த முள்ளிவாய்க்கால் என்ற விடயம் வந்து தமிழர்களுடைய அவர்களுடைய வரலாற்றிலே மிகப்பெரிய ஒரு வடுவான ஒரு விடயம். அது சாதாரண ஒரு விடயமாக கருதி கொள்ள முடியாது. அந்த சந்தர்ப்பத்தில் மாத்திரம் அவர்கள் ஒன்று சேர்ந்தார்கள், ஏனைய நிகழ்வு போன்றதல்ல.
இந்த 18ஆம் தேதி அவர்கள் அந்த ஒரு கூட்டமாக ஒன்று வந்து சேர்ந்தார்கள்ன்றது பிற்பாடு இது அந்த அவர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய வடுவை, அந்த ரணத்தை மீண்டும் அது புதுப்பித்ததல்ல. இன்னொரு வருட காலத்திற்கு அது பபல்லன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு ஒரு பிரகாசிக்கக்கூடிய மனதிலே இருந்து கொண்டு அந்த அந்த வலி பிரகாசத்தை, அந்த வலியின் வேதனையை தொடர்ந்து பேசக்கூடிய ஒரு விடயம் தான் இந்த முள்ளிவாய்க்கால் நிகழ்வு, இறுதி யுத்தத்தில் நடந்த நிகழ்வு. இதை நிச்சயமாக தமிழ் மக்கள் நிச்சயமாக அதை மறக்கப் போவதில்லை. ஏன்னா எதிர்த்தரப்பு அரசியல் செய்யக்கூடியவர்கள் கூட முள்ளிவாய்க்கால் நிகழ்வின் போது அர்ச்சுனா வரவில்லை. அதோட நாக் அவுட் ஆகும். அடுத்தது அவர் சாகட்டுமே. இன்னைக்கு அதிமுக எடப்பாடி பழனிசாமியை விமர்சிக்கிறார், முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினை விமர்சிக்கிறார், எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை நிலைப்பாடற்றவர்கள். ஒரு கொள்கை, ஒரு அரசியல் நிலைப்பாடு என்பது ஒரு அரசியலில் இருக்க வேண்டும். தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசியல் தான் ஒரு அரசியல் பாதையில செல்கிறதாக இருந்தால் அது ஒரு சரியான ஒரு அரசியல் பாதையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கொள்கை இருக்கும். இது ஒரு கொள்கை இல்லாத அரசியல், இது ஒரு கொள்ளையில போன அரசியல் செய்யறாங்க. இந்த அரசியலை வச்சுக்கொண்டு மக்களை ஏமாத்தலாம், மக்களை பேராக்கலாம். மாற்றின மக்கள் இனி அவ்வளவுதான். ஒரு தடவை ஏமாந்து விட்டார்கள். சாவச்சியில் ஒரு 27,000 24,000 பேர் ஏமாந்து விட்டார்கள். மீண்டும் அவர்கள் ஏமாறுகிறார்கள் என்றால் அவர்களை காப்பாற்ற முடியாது. நிச்சயமாக. நன்றி தாஹா. பல முக்கியமான விஷயங்கள் பேசணும். மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். மிக நன்றி உங்களுக்கு. நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.